ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு தேங்காய் பால் நெய் சாதமும் வெஜிடபிள் குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம், நாங்கள் பெரிய சைஸில் 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறோம். மொத்தமாக 4 ஸ்பூன் சேர்த்தோம். ஏன்னா நம்ம தேங்காய் பால்லையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் வரும். அதனால் ரொம்ப ஆயிலி ஆகிடும் ஃபுட்டு. ஸோ நம்ம பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி, பூண்டு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முளைக்கட்டினது நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ தேங்காய் பால் பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 கப்பு அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கோம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பரான தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போது தேங்காய் பால் நெய் சாதத்துக்கு சூப்பரான ஒரு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பீஸ் அளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சாதான் குருமா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைனா நம்ம சேர்க்குற தேங்காய் பேஸ்ட் தண்ணியோடு மிக்ஸ் ஆகாமல் தனியாக இருக்கும். அது சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இப்போ குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குருமாக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் போடணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, பட்டாணி, நாங்கள் சின்னதாக கட் பண்ண நூக்கல் வச்சுருக்கோம், கேரட், பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பச்சை வாசனை ஒரு அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், கமகமன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் தண்ணியோட மிக்ஸ் ஆகி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பரான தேங்காய் பால் நெய் சாதமும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு தந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.